அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல்ல நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்குறோம், 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்த்தாச்சு, 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வீடியோல 6th ஸ்டாண்டர்டோட சோஷியல்ல 1 to 100 வரைக்கும் 6th பார்ட் 1ல வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 500 சம்திங்க்கு மேலேயே கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னைக்கு 100 வீடியோஸ், அதுக்கப்புறம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு நான் 100ஆ உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த 7th, 8th அப்புறம் 10th போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா, என்னோட வீடியோல நீங்க என்னோட சேனல ஓப்பன் பண்ணி பாருங்க. முருகேஸ்வரி முருகன் அப்படின்ற அந்த சேனல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த என்னோட வீடியோஸ் எல்லாமே டெட்டுக்குள்ளது ஃபுல்லா அதில இருக்கும். இப்போ அந்த வீடியோவ மட்டும் நீங்க எல்லாத்தையும் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா, சோஷியல ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். சோஷியல் படிக்கிறவங்க மொத்தம் 60 மார்க்குக்கு நம்ம பேப்பர் 2ல எக்ஸாம் எழுதணும். அதனால சோஷியல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நான் கண்டிப்பா போடுவேன். டெய்லி நீங்க வீடியோ பாருங்க. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவ டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் போட்டு போட்டு கேளுங்க. அப்பதான் நம்ம வந்து படிச்சத மைண்ட்ல வச்சுக்க முடியும். ஜூலைல நம்ம எக்ஸாமுக்கு டெட் தேர்வுல கண்டிப்பா நம்ம வெற்றி பெற்றுறலாம். இப்ப நம்ம வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹைப்பர் கணவாய் எங்கு உள்ளது? ஹைப்பர் கணவாய் எங்கு உள்ளது? இந்துகுஷ் மலையில் உள்ளது. ஆரியர்கள் எங்கு உள்ளவர்கள்? ஆரியர்கள் மத்திய ஆசியாவில் உள்ளவர்கள். ஆரியர்கள் எங்கு உள்ளவர்கள்? மத்திய ஆசியாவில் உள்ளவர்கள். வேதகால வேளாண் முறை எது? வேதகால வேளாண் முறை எது? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறைதான் வேதகால வேளாண் முறை. வேதகால வேளாண் முறை எது? அழித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை. யாருடைய காலம் இரும்பு காலம்? ஆரியர்களுடைய காலம்தான் இரும்பு காலம். யாருடைய காலம் இரும்பு காலம்? ஆரியர்களுடைய காலம் இரும்பு காலம். ரிக் வேத கால ஆரியர்கள் யார்? நாடோடிகள். ரிக் வேத கால ஆரியர்கள் யார்? நாடோடிகள். ஆரியர்களின் வாழ்விடம் எது? ஆரியர்களோட வாழ்விடம் எது அப்படின்னா பஞ்சாப். ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப். ஆரியர்கள் வாழ்ந்த பஞ்சாப் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சப்த சிந்து. ஆரியர்கள் வாழ்ந்த பஞ்சாப் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சப்த சிந்து. சப்த சிந்து என்றால் என்ன? 7 ஆறுகள் ஓடக்கூடிய அந்த நிலப்பகுதியை தான் நம்ம சப்த சிந்து அப்படின்னு சொல்றோம். சப்த சிந்து என்றால் என்ன? 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதியே சப்த சிந்து. அடுத்தது, கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா, அவங்கள வந்து தசயுக்கள், அப்புறம் வந்து தாசர்கள் அப்படின்ற பெயரால அழைக்கிறாங்க. தசயுக்கள், தாசர்கள் என்ற பெயரால அழைக்கிறாங்க. கருப்பு நிற ஆரியர்கள் அல்லாதவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? தசயுக்கள், தாசர்கள். அடுத்தது, வேதகால மக்களின் முதன்மை பயிர் எது? யாவ. யாவ அப்படின்னு சொன்னா பார்லின்னு அர்த்தம். சரிங்களா? பார்லினா என்னன்னு கூட கொஸ்டின்ல கேட்கலாம். பார்லி அப்படின்னா யாவ. வேதகால மக்களின் முதன்மை பயிர் எது? யாவ. அடுத்தது பார்லி. வேத காலத்தில் பெண்களின் கல்வி நிலை எப்படி இருந்தது? கல்வி அளிக்கப்படவில்லை. வேத காலங்களில் பெண்களுக்கு கல்வி நிலை எப்படி இருந்தது? கல்வியே அவங்க கற்கல. நெக்ஸ்ட், பண்டைய தமிழகத்தின் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பெருங்கற்காலத்தின் ஒரு கூறு என்று அழைக்கப்பட்டது. பண்டைய தமிழகத்தினுடைய கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்டங்களை எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, பெருங்கற்காலத்தின் ஒரு கூறு. லித் என்றால் என்ன? லித் அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து கல். லித் என்றால் என்ன? கல். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பெருங்கற்காலம் அப்படின்னு அழைச்சாங்க. கற்பலகையால கொண்டு மூடினதுனால பெருங்கற்காலம் அப்படின்னு அழைச்சாங்க.
இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பெருங்கற்காலம். அடுத்தது, திருப்பத்தூர் தாலுகா கீழடியில் எந்த வகை எழுத்துக்கள் கிடைத்தன? தமிழ் பிராமி. திருப்பத்தூர் தாலுகா கீழடியில் எந்த வகை எழுத்துக்கள் கிடைத்தன அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் கிடைச்சது எங்க திருப்பத்தூர் தாலுகால. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, இந்தி வரலாற்றின் ஒரு முக்கியமான காலகட்டமான கிமு 6ஆம் நூற்றாண்டை வீல்ராண்ட் எவ்வாறு அழைத்தார்? வில்ராண்ட் அப்படிங்கிறவர் வந்து எப்படி அழைச்சாரு? இந்தி வரலாற்றுடைய ஒரு முக்கியமான காலகட்டமான கிமு 6ஆம் நூற்றாண்டை வில்ராண்ட் எவ்வாறு அழைத்தார்? நட்சத்திரங்களின் மலை என்று அழைத்தார். நட்சத்திரங்களின் மலை. அடுத்தது, அங்கங்கள் சமண நூல்கள். அங்கங்கள் அப்படிங்கிறது சமண நூல்கள். திரிபிடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அங்கங்கள் சமண நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரிபீடகங்கள் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள். இதைத்தான் அங்கங்கள் சமண நூல்கள் அப்படின்னு சொல்றோம். ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா சமணம். ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா சமணம். ஜினா என்றால் என்ன பொருள்? தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்று பொருள். ஜினா என்றால் என்ன பொருள்? இந்த பொருள்னு கேட்குறாங்க பாருங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். ஜினா என்றால் என்ன பொருள்? தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. அடுத்தது, 12.5 ஆண்டு கால தவத்திற்கு பின்னர் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்த நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா கைவல்ய அப்படின்ற பேரு. கைவல்ய அப்படிங்கிற பேரு. 12.5 ஆண்டு கால தவத்திற்கு பின்னர் மகாவீரர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். இந்த நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா கைவல்ய அப்படிங்கிற பேரு. அடுத்தது, பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் யார்? மகாவீரர். பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தவர் யார் அப்படின்னா மகாவீரர். மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மகாவீரரை பின்பற்றியவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சமணர். அடுத்தது, புகார் அப்படின்னா துறைமுக நகரத்தை தான் நம்ம புகார் அப்படின்னு சொல்றோம். மதுரையை வந்து வணிக நகரம் அப்படின்னு சொல்றோம். காஞ்சி வந்து கல்வி நகரம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார்? காளிதாசர். நகரங்கள்லேயே சிறந்தது எதுன்னு சொல்றாங்க? காஞ்சி. இந்த காஞ்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார்? திருநாவுக்கரசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறியவர் யார்? திருநாவுக்கரசர். நாயன்மார்களில் முதன்மையானவர் யார்? திருநாவுக்கரசர். நாயன்மார்கள்லேயே முதன்மையானவர் யாரு? திருநாவுக்கரசர் தான். கோவில்களின் நகரம் எது? இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். காஞ்சி. கோவில்களின் நகரம் எது? காஞ்சி. கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். இந்தோ அரிய மொழி பேசியவர்கள் யார்? ஆரியர்கள். இந்தோ அரிய மொழி பேசியவர்கள் யார்? ஆரியர்கள். ரிக் வேதகால அரசியல் எந்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா இரத்த உறவு. ரிக் வேதகால அரசியல் எந்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது? இரத்த உறவுகளை. ரிக் வேதகால அரசியல் தலைவர் யார் அப்படின்னா குலப்தி அப்படிங்கிறவர். ரிக் வேதகால அரசியல் தலைவர் யார்? குலப்தி. வேத காலத்தின் கிராம தலைவர் யார் அப்படின்னா கிராமணி. வேத கால அரசியல் தலைவர் யாரு? குலப்தி. வேத காலத்துடைய கிராம தலைவர் யார் அப்படின்னா கிராமணி. கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா விஸ். கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பு வந்து பொதுமக்கள் அதாவது எப்படி அழைச்சாங்க அப்படின்னா விஸ் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பின் தலைவர் யார் அப்படின்னா
விசயபதி. கிராமத்தை கொண்ட ஒரு தொகுப்பினுடைய தலைவரை என்னன்னு சொல்லுவாங்க? விசயபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனா. ஜனாவின் தலைவர் யார்? அதாவது அந்த இனக்குலத்தினுடைய தலைவர். ஜனா அப்படின்னா அந்த தலைவர் என்னன்னு சொல்லுவாங்க? ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதகால சமூகம் எது? தந்தை வழி சமூகத்தை தான் நம்ம வேதகால சமூகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, மொஹஞ்சதாரோவில் கிடைக்கப்பெற்ற பெண் சிலை எவ்வாறு அழைக்கப்பட்டது? நடன மாது அப்படின்ற பெயரால அழைச்சாங்க. மொஹஞ்சதாராவில் கிடைக்கப்பெற்ற பெண் சிலை வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னா, நடன மாது. இரும்பின் பயன் பற்றி எந்த மக்களுக்கு தெரியாது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்களுக்கு தெரியாது. இரும்பின் பயன் பற்றி எந்த மக்களுக்கு தெரியாது? சிந்துவெளி மக்களுக்கு. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய எதை பயன்படுத்தினர்? சிவப்பு நிற மணிக்கற்களை. சிந்துவெளி ஆபரணங்கள் செய்ய மக்கள் வந்து எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, சிவப்பு நிற மணிக்கற்களை. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? சுமேரியர்களால். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது யார்? யுனெஸ்கோ. மொஹஞ்சதாராவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரிய தலமாக அறிவித்தது யார் அப்படின்னா யுனெஸ்கோ தான். ஒரு பொருளின் வயதை கணக்கிட உதவும் கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பு எது அப்படின்னா கார்பன் 14. ஒரு பொருளுடைய வயதை கணக்கிட உதவும் கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பு எது அப்படின்னா கார்பன் 14. அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்கள் நோக்கம் என்றவர்கள் யார் அப்படின்னா மகாயானத்தை பின்பற்றியவர்களை தான் நம்ம சொல்றோம். அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே தங்கள் நோக்கம் என்றவர்கள் யார்? மகாயானத்தை பின்பற்றியவர்கள். நெக்ஸ்ட், பிராகிருத மொழியை பின்பற்றியவர்கள் யார்? பிராகிருத மொழியை பின்பற்றியவங்க யார் அப்படின்னா ஹீனயானர்களை தான் பிராகிருத மொழியை பின்பற்றினாங்க. பிராகிருத மொழியை பின்பற்றியவர்கள் ஹீனயானர்கள். தேவாரம் என்று அழைக்கப்பட்டது எது? ஹீனயாமை அப்படின்றது தான் தேவாரம் அப்படின்றது தான் இங்க ஹீனயாமை அப்படின்னு அழைச்சாங்க. பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் எவ்வாறு செயல்பட்டன? சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டது. பௌத்த விகாரைகள் அல்லது மடாலயங்கள் எவ்வாறு செயல்பட்டன? சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டன. புகழ்பெற்ற பௌத்த மையம் எது? காஞ்சிபுரம். புகழ்பெற்ற பௌத்த மையம் எது? காஞ்சிபுரம். புத்த முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்காகவும் இருந்ததை குறிக்கும் கதைகள் எது? ஜாதக கதைகள். புத்தர் முந்தைய பிறவிகளில் மனிதராகவும் விலங்குகளாகவும் இருந்ததை குறிக்கும் கதை எது? ஜாதக கதைகள். நெக்ஸ்ட் வந்து, இப்பிரபஞ்சத்தை கடவுள் உருவாக்கினார் என்பதை மறுப்பது எது அப்படின்னா சமணம். இந்த பிரபஞ்சத்தை கடவுள் உருவாக்கினார் அப்படிங்கிறத மறுக்கிறது எந்த மதம் அப்படின்னா சமண மதம். அகிம்சை மற்றும் அறவழி என்பது எதன் தத்துவமாகும்? அது சமண தத்துவம் ஆகும். அகிம்சை மற்றும் அறவழி என்பது எதன் தத்துவமாகும்? சமண தத்துவம். சமணத்தின் இறுதி லட்சியம் எது? முக்தி அடைகிறது தான் சமணத்துடைய இறுதி லட்சியம். சமணத்தினுடைய இறுதி லட்சியம் எது? முக்தி அடைவது. இறுதி தீர்ப்பு என்பதை மறுப்பது எது? சமணம். இறுதி தீர்ப்பு என்பதை மறுப்பது சமணம். ஒருவரின் வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை ஆதரிப்பது எது அப்படின்னா சமணம். ஒருவரின் வாழ்வின் நலன் அல்லது தரம் என்பது அவருடைய கர்ம வினையில் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை ஆதரிப்பது எது? சமணம். அடுத்தது, வாரணாசிக்கு அருகே உள்ள சாராநாத் என்ற இடத்தில் உள்ள மான் பூங்கா என்ற இடத்தில் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்தியவர் யார்? புத்தர். வாரணாசிக்கு அருகே உள்ள சாராநாத் என்னும் இடத்தில் உள்ள மான்கள் பூங்கா என்ற இடத்தில் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்தியவர் யார்? புத்தர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வரலாறு என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லில் இருந்து வந்தது? ஹிஸ்டோரியா என்ற சொல்லிருந்து வந்தது. வரலாறு என்ற சொல் எந்த கிரேக்க சொல்லில் இருந்து வந்தது? ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா. கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கு எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுதும் முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம் எது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம். உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அசோகர். உலகிலேயே விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவர் யார்? அசோகர். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் என்ன? விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஹிஸ்டோரியா என்பதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல். அசோகர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் தொகுத்து வெளியிட்டவர் யார்? சார்லஸ் ஆலன். அசோகர் குறித்த அனைத்து ஆவணங்களையும் தொகுத்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் ஆலன். அடுத்தது, தம்மா என்பது எந்த சொல்? தம்மா அப்படின்னா பிராகிருத சொல். தம்மா என்பது எந்த சொல்? பிராகிருத சொல். இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்ட மனிதன் யார் அப்படின்னா நியாண்டர்தால் அப்படிங்கிறவங்க தான் இறந்தவங்களை புதைச்சாங்க. இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் கொண்ட மனிதர் யார்? நியாண்டர்தால். ஆப்பிரிக்கர்களிடம் இருந்து வேறுபட்டு கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தியவன் யார்? நியாண்டர்தால். நியாண்டர்தால். ஆப்பிரிக்கர்களிடமிருந்து வேறுபட்டு கரடுமுரடான கருவிகளை பயன்படுத்தியவன் யார்? நியாண்டர்தால். வேட்டையாடுவதில் பின்தங்கிய மனிதன் யார் அப்படின்னா அதுவும் இந்த நியாண்டர்தால் தான். வேட்டையாடுவதில் பின்தங்கிய மனிதன் யார்? நியாண்டர்தால். சுயமாக சிந்திக்கும் திறமை படைத்த மனிதன் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். சுயமாக சிந்திக்கும் திறமை படைத்த மனிதன் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். நவீன மனிதனை என்னன்னு சொல்றோம்? ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சுயமாக சிந்திக்கும் திறமை படைத்த மனிதனையும் ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிறோம். நவீன மனிதனும் ஹோமோ செப்பியன்ஸ். வேட்டையாடும் மற்றும் உணவை சேகரிக்கும் மனிதன் யார்? ஹோமோ செப்பியன்ஸ். வேட்டையாடும் மற்றும் உணவை சேகரிக்கும் மனிதன் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். அடுத்து ஆந்த்ரோபோஸ் என்றால் என்ன? ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது கிரேக்க மொழி சொல். இந்த கிரேக்க மொழி சொல்ல நம்ம என்னன்னு சொல்லணும்? மனிதன் அப்படின்னு சொல்றோம். ஆந்த்ரோபோஸ் என்றால் என்ன? மனிதன். நெக்ஸ்ட், லோகோஸ் என்றால் என்ன? லோகோஸ் அப்படின்னா எண்ணங்கள். லோகோஸ் என்றால் என்ன? எண்ணங்கள். மனிதர்களின் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது? சக்கரம். மனிதர்களின் சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது? சக்கரம். தான்சானியா எங்கு உள்ளது? தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்குது. தான்சானியா எங்கு உள்ளது? ஆப்பிரிக்கா கண்டத்தில். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபட்டோமியா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபட்டோமியா. 6800 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்தது, புதையுண்ட நகரம் எது? புதையுண்ட நகரம் ஹராப்பா. புதையுண்ட நகரம் எது? ஹராப்பா. ஹராப்பா புதையுண்ட நகரம் என கூறியவர் யார்? சார்லஸ் பேஷன் அப்படிங்கிறவர். ஹராப்பா புதையுண்ட நகரம் என கூறியவர் யார்? சார்லஸ் பேஷன். நாகரிகம் என்ற வார்த்தை எந்த லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்தது? சிவிஸ் அப்படின்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த லத்தீன் மொழி வார்த்தையிலிருந்து வந்தது? சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. மெசபட்டோமியரின் சுமேரியர்கள். மெசபட்டோமியர்னா சுமேரியர்களை தான் சொல்றோம். இவங்களுடைய நட்சத்திர கடவுள் யார் அப்படின்னா சின். மெசபட்டோமியரின் நட்சத்திர கடவுள் யார்? சின். கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? குபு மன்னரால கட்டப்பட்டது. கிசா பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? குஃபு மன்னரால் கட்டப்பட்டது. எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் ஆல் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? அபு சிம்பல் அப்படிங்கிறது தான். எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் ஆல் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எது? அபு சிம்பல். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானாவில். செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட
தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானா. ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது? முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலம். முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலம். ஹரியானாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சார்ந்தது? முதிர்ச்சியடைந்த ஹராப்பா காலம். அடுத்தது மெஹர்ஹர், அதாவது பாகிஸ்தான். மெஹர்ஹர்னா பாகிஸ்தான் என்பது என்ன? புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த இடம்தான் இந்த மெஹர் அப்படிங்கிறது. மெஹர் அப்படின்னா பாகிஸ்தான் என்பது என்னது? புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த இடம். தம்மா என்பது சமஸ்கிருதத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மா அப்படின்ற பெயரால அழைக்கப்படுது. தம்மா என்பது சமஸ்கிருதத்தில் தர்மா என்று அழைக்கப்படுகிறது. தம்மா என்றால் அதனுடைய பொருள் என்ன? அறநெறி. பொருள்னு கேட்டால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. தம்மா என்பதன் பொருள் அறநெறி. தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தொடக்க கால மனிதன் எங்கு தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்காவில். கற்கருவிகளை உருவாக்கிய மனிதன் யார்? ஹோமோசெப்பியன்ஸ். கற்கருவிகளை உருவாக்கிய மனிதன் யாரு? ஹோமோசெப்பியன்ஸ். சிறிய மூளை உடைய மனிதனை என்னன்னு சொல்லுவோம்? ஜாவா மனிதன் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சிறிய மூளை உடைய மனிதன் யார்? ஜாவா மனிதன். இவங்கள அறிவியல் பேர்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோ எரகட்டஸ் அப்படின்ற பேர் தான். சிறிய மூளை உடைய மனிதன் யார்? ஜாவா மனிதன். அறிவியல் பெயர் ஹோமோ எரகட்டஸ் அப்படின்ற பேரு. முழுமையான மனிதன் இல்லை, அது யார்? ஜாவா மனிதன் தான் ஒரு முழுமையான மனிதன் கிடையாது. முழுமையான மனிதன் இல்லாதது யாரு அப்படின்னா ஜாவா மனிதன். நெருப்பினுடைய பயனை அறிந்த மனிதன் யாரு? நேராக நிமிர்ந்த மனிதன் தான் நெருப்பினுடைய பயனை அறிந்த மனிதன். நெக்ஸ்ட் சிவிஸ் என்றால் என்ன? சிவிஸ் அப்படின்னா நகரத்தை தான் நம்ம சிவிஸ் அப்படின்னு சொல்றோம். சிவிஸ் என்றால் என்ன? நகரம். மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் எது? வெண்கல காலம். மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் எது? வெண்கல காலம். ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். ஹராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம். சுமேரிய அங்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசர் யார் அப்படின்னா நாரம் சின். நாரம் சின். சுமேரிய அங்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் யார்? நாரம் சின். சிந்து வெளிப்பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கப்பட்டதாக குறிப்பு எழுதியவர் யார் அப்படின்னா இந்த நாரன் சின் தான். நாரம் சின். சிந்து வெளிப்பகுதியில் உள்ள மெலுகா என்னும் இடத்திலிருந்து அணிகலன்கள் வாங்கப்பட்டதாக குறிப்பு எழுதியவர் யார்? நாரம் சின். மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு முதல்ல உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா செம்பு. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு முதலில் உபயோகிக்கப்பட்ட உலோகம் எது? செம்பு. மென் என்றால் என்ன? மென் அப்படின்னா கல். மென் என்றால் என்ன? கல். கிர் என்றால் என்ன? நீளமான. அதுதான் நம்ம கிர் அப்படின்னு சொல்றோம். மென் அப்படின்னா கல், கிர் அப்படின்னா நீளமான. சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபநிடதம். இந்தியாவில் இருந்து எஃகு ரோமிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. இந்தியாவிலிருந்து எஃகை ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அலெக்சாண்ட்ரியாவில் அதற்கு வரி போடப்பட்டது என்றும் கூறியவர் யார் அப்படின்னா பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர். இந்தியாவில் இருந்து எஃகு ரோமிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அலெக்சாண்ட்ரியாவில் அதற்கு வரி போடப்பட்டது என்றும் கூறியவர் யார் அப்படின்னா பெரிப்ளஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது பண்டைய இந்தியாவின் ஒரு முக்கியமான காலகட்டம் எது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. பண்டைய இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான காலகட்டம் எது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட், புத்தர் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்திய சம்பவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா தர்ம சக்கர பரிவர்த்தனா அப்படின்ற பேரால அழைச்சாங்க. அல்லது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல் அப்படின்ற பேரும் அதுக்கு இருந்துச்சு.
புத்தர் தனது முதல் சொற்பொழிவை நிகழ்த்திய சம்பவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்ம சக்கர பரிவர்த்தனா அல்லது தர்ம சக்கரத்தை நகர்த்துதல். அடுத்தது கர்மா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது எது? கர்மா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது எது அப்படின்னா பௌத்தம் தான். கர்மா கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டது பௌத்தம். நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்றவர் யார் அப்படின்னா புத்தர் தான். நிர்வாண நிலை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்றவர் யார்? புத்தர். பௌத்த சங்கத்தின் துறவிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பிட்சுக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பௌத்த சங்கத்தினுடைய துறவிகளை எப்படி அழைச்சாங்கன்னா பிட்சுக்கள் அப்படின்னு அழைச்சாங்க. சைத்தியம் என்றால் என்ன அப்படின்னா பௌத்த கோவில். அதை தான் நம்ம சைத்தியம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தியான கூடம் அப்படின்ற பேரும் உண்டு. சைத்தியம் என்றால் என்ன? பௌத்த கோயில் இல்லைன்னா தியான கூடம். அடுத்தது மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விகாரைகள் அப்படின்ற பேரால அழைச்சாங்க. மடாலயங்கள் அல்லது துறவிகள் வாழும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? விகாரைகள் என்ற பெயரால அழைக்கப்பட்டது. இதோட நமக்கு இன்னைக்கு 104 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீதியை அடுத்த பார்ட்டில் இன்னொரு 100 கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். 8th அப்புறம் 10th 7th இதெல்லாம் பார்க்காதவங்க என்னோடய சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் நான் சோஷியல் ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கிறேன். இப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே புக்கு படிக்கணும்னு அவசியமே கிடையாது. புக்கில் இருந்து இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு எடுத்து தான் வச்சுருக்கிறேன். அதனால் உங்களுக்கு புக்கு படிக்கணும்னு எனக்கு புக்கு கிடைக்கலையே அப்படின்னும் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் போடுற இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தாலுமே போதும். புக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே நான் எடுத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மற்ற கிளாஸுக்குள்ளதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். என்னோடய சேனலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலுமே எல்லா கொஸ்டின்ஸும் அதில் வந்துடும். அதனால் நீங்கள் அனைவரும் இதை பார்த்து பயன்பெற்று டெட் தேர்வில் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.